கட்சிக்கு புத்துயிர் ஊட்டி அகில இந்திய அளவிலே அரசமைக்கும் பொழுது அரசியல இளைஞர்கள் பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாடு முழுவதும் பல இளைய வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறார். அருமை தலைவர் அன்னை திருமதி சோனியா காந்தி அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த நல்ல முடிவை நல்ல யோசனையை ஏற்று தமிழ்நாட்டிலே மட்டும் 14 இளைஞர்களை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லும் அதே நேரத்தில் நம்முடைய தொகுதியிலே இளம் வேட்பாளராக அறிமுகம் செய்யும் கார்த்திக் அறிமுகம் அவர்களுக்கு கருத்து வாக்களிக்க வேண்டும் என்று இது இளைஞர்களுடைய உலகமாக மாறிவிடுகிறது. இந்தியாவிலே 121 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதிலே 83 கோடி மக்கள் இளைஞர்கள். கைக்குழந்தையிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரை, புதிதாக திருமணம் செய்து கொண்டவர்களிலிருந்து வேலையிலே அமர்ந்தவர்கள் வரை 35 வயதுக்கு உட்பட்டவர்களை கணக்கெடுத்தால் 83 கோடி மக்கள் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஆக இந்தியாவை குடுகுடு பிறவர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எந்த விதியும் கிடையாது. உலகிலே பல நாடுகளிலே இளைஞர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவருக்கு வயது 46. இங்கிலாந்து பிரதமர் பொறுப்பேற்ற போது அவருக்கு வயது 42. இத்தாலி பிரதமர் பொறுப்பேற்ற போது அவருக்கு வயது 37. இந்தியாவிலே படித்த இளைஞர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பஞ்சமில்லை. அந்த இளைஞர்களுக்கு வழிவிட்டு அந்த இளைஞர்கள் தோள்களிலே பொறுப்புகளை சுமத்தி அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை தேர்தல் வழி மூலமாக சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இந்திய நாட்டை நடத்தும் பொறுப்பை இளைஞர்கள் கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்பதை நான் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறேன். அந்த வகையிலே நம்முடைய தொகுதியிலே ஒரு இளைய வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. அவருக்கு நீங்கள் பேராதரவு தர வேண்டும் என்று உங்களை மீண்டும் இன்று தொடங்கி 3 நாட்கள் தொடர்ந்து நம்முடைய தொகுதியிலே பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த பொதுக்கூட்டத்தை பார்க்கும் பொழுது நான் உண்மையிலேயே பிரமித்து போகிறேன். சிவகங்கையிலே நான் பேசிய பொதுக்கூட்டங்களிலே இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டம் அன்னை காலத்தில் கூட்டியிருக்கிறார். அரண்மனை வாசலிலே தான் கூட்டம் போடுவோம். அரண்மனை வாசலிலே போக்குவரத்தை கூட காவல்துறை நிறுத்தாது. போக்குவரத்து நெரிசல் ஒரு புறம், கட்சி தொண்டர்கள் ஒரு புறம், கடை வைத்திருப்பவர்கள் ஒரு புறம், கடையிலே பொருள்களை வாங்க வருபவர்கள் ஒரு புறம் என்று அங்கே ஏறத்தாழ திருவிழா கோலத்திலே தான் பொதுக்கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தை விட 5 மடங்கு பெரிய கூட்டம் இங்கே கூடியிருப்பதை கண்டு நான் உண்மையிலேயே கூட்டி வருகிறேன். சிவகங்கையை மையமாக வைத்து அனைத்து வட்டாரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய, அனைத்து நகரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய, அனைத்து ஊராட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தோழர்கள், ஏன் அனைத்து கட்சியுடைய நண்பர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அனைத்து கட்சிகளையும் நான் நண்பர்களாகத்தான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரையில் யாரும் பகைவர்கள் கிடையாது, பகையே கிடையாது. என்ன பகை? வயல் சண்டையா, வரப்பு சண்டையா, வரப்பு சண்டையா, பங்காளி சண்டையா, பகுத்தாளி சண்டையா? யாரோடும் எந்த சண்டையும் நமக்கு கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறிக்கோள் நாட்டிலே யார் ஆட்சி அமைக்க வேண்டும். யாருடைய ஆட்சி? யாருடைய ஆட்சி என்றால் எந்த கட்சியினுடைய ஆட்சி அல்ல, எந்த மக்களுடைய ஆட்சி டெல்லியிலே அமைய வேண்டும்.
அந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய வல்லமை சக்தி யாருக்கு இருக்கிறது, யார் கையிலே அந்த பொறுப்பை தர வேண்டும் என்பதை பற்றி ஒரு அறிவுபூர்வமான விவாதம் இந்த நாட்டிலே நடக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அன்னை காலத்திலே விவாதங்கள் நடப்பதே கிடையாது. மக்கள் மன்றத்திலேயாவது இந்த விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றுதான் இந்த பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கிறோம். எல்லா பொதுக்கூட்டத்திலையும் எல்லா செய்திகளையும் பேச முடியாது. ஆகவேதான் இந்த பொதுக்கூட்டத்திலே எதை பற்றி பேசுவது என்று தீர்மானித்து 4 நாட்களுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேட்ட கேள்விக்கு சிவகங்கை பொதுக்கூட்டத்திலே பதில் சொல்கிறேன் என்று சொன்னேன். இந்த கூட்டத்திலே அதற்கு விரிவாக நான் பதில் சொல்லப் போகிறேன். இந்தியாவுக்கு என்ன செய்தேன் என்று அவர் கேட்கவில்லை. ஆகவே இந்தியாவுக்கு என்ன செய்தேன் என்று அவருக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்தியாவுக்கு செய்தேன் என்றால் அது தமிழ்நாட்டுக்கும் செய்தது என்பதையும் அடக்கத்தோடு அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தவிர தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார். பதில் சொல்லப் போகிறேன். அவர் இந்த உரையை கவனமாக கேட்பார் என்று நம்புகிறேன். அல்லது அவருக்கு உளவுத்துறை இந்த உரையை ஒழுங்காக எடுத்துச் சொல்லுவார்கள் என்று நம்புகிறேன். நாளை பட்டியலில் இன்றைய தொலைக்காட்சி நாளைய தொலைக்காட்சியிலே நான் என்ன பேசினேன் என்பதை அவர் கூர்ந்து கவனித்து படித்து கேட்டு பிறகு மீண்டும் அதையும் மீறி கேள்விகள் இருந்தால் அதையும் அவர் கேட்கலாம் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துள்ளேன். இந்தியா என்பது 29 மாநிலங்களை கொண்ட ஒரு நாடு. இதற்கென்று ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது. அரசியல் சாசனத்திலே நிதி ஆதாரங்களை எப்படி வகுத்து தருவது, திட்டங்களை எப்படி போடுவது என்பதற்கெல்லாம் பிரிவுகள் இருக்கின்றன. அதை தொடர்ந்து சட்டங்கள் இருக்கின்றன. பிறகு அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில வழிமுறைகளை வகுத்துக் கொள்கிறார். இந்த அரசியல் சாசன பிரிவுகள், சட்டங்கள், வழிமுறைகள் இவையெல்லாம் செல்வி ஜெயலலிதா 3ஆம் முறை முதலமைச்சராக வந்த பிறகு வகுத்தது அல்ல. காலம் காலமாக பல ஆண்டு காலமாக இந்த விதிகள், இந்த வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிகள் வழிமுறைகளின் கீழே தான் மத்திய அரசு, மாநில அரசுகள் செயல்பட வேண்டும். அந்த விதிகளை மத்திய அரசுகளும் மீற முடியாது, மாநில அரசுகளும் மீற முடியாது. அந்த விதியை மீறி விதி தர முடியாது, அந்த விதியை மீறி விதி தராமலும் இருக்க முடியாது. இவையெல்லாம் 3 முறை முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இது தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள அதிகார வரம்புகளை பார்க்க வேண்டும். இந்த அதிகார வரம்புகள் அரசியல் சாசனத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக காவல்துறை தமிழ்நாடு மாநில அரசை சார்ந்தது, இராணுவம் மத்திய அரசை சார்ந்தது. அதே போல ஒரு மாநிலத்துக்குள்ள ஊராட்சிகள், உள்ளாட்சிகள் எல்லாம் மாநில அரசை சார்ந்தது. வெளிநாடுகளோடு தொடர்பு என்பது மத்திய அரசை சார்ந்தது. கப்பல் துறை யாரை சார்ந்தது? மத்திய அரசை சார்ந்தது. விமானத்துறை யாரை சார்ந்தது? மத்திய அரசை சார்ந்தது. அணு மின்சாரத்துறை யாரை சார்ந்தது? மத்திய அரசை சார்ந்தது. நெடுஞ்சாலை என்று எடுத்துக்கொண்டால் தேசிய நெடுஞ்சாலைகள் என்று அறிவிக்கப்பட்டவை மத்திய அரசை சார்ந்தது. மாநில நெடுஞ்சாலைகள், மாநில சாலைகள் என்று அறிவிக்கப்பட்டவை மாநில அரசை சார்ந்தது. ஆக அந்த அதிகார பிரிவு இருக்கிறதே, அதிகார பகிர்வு இருக்கிறதே, அது ஒன்றும் புதிய செய்தி அல்ல, எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான்.
ஆக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு இரண்டு வகையான பதில். ஒன்று, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி ஆதாரங்களை நாங்கள் தருகிறோம். இரண்டு, தமிழ்நாட்டிலே எந்த திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறார். இந்த இரண்டை வைத்துத்தான் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தோம், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பதிலை சொல்ல முடியும். முதலிலே நிதி ஆதாரங்களை எடுத்துக்கொள்வோம். கடந்த 5-6 ஆண்டுகள் புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணமாக அனைத்து ஆண்டுகளிலும் இதுதான். 2008-09 மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வு மூலமாக கிராண்ட், மத்திய அரசு தொகுப்பிலிருந்து மாநில அரசுக்கு அளித்தது கடன், லோன்ஸ், மத்திய அரசு கடனாக தமிழ்நாடு அரசுக்கு தந்தது. இந்த 3 இனங்களில 2008-09 தமிழ்நாட்டுக்கு தந்தது 15,646 கோடி ரூபாய். அடுத்த ஆண்டு 2009-10 தந்தது 15,487 கோடி ரூபாய். அதற்கு அடுத்த ஆண்டு 2010-11 தந்தது 19,799 ரூபாய். 2011 முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசு அமைந்தார். அந்த அரசு அமைந்த பிறகு 2011-12 தந்தது 21,711 கோடி ரூபாய். 2012-13 தந்தது 23,392 கோடி ரூபாய். ஆக 5 ஆண்டுகளிலே முதல் ஆண்டிலே தந்தது 15,646 கோடி ரூபாய். 5வது ஆண்டிலே தந்தது 23,392 கோடி ரூபாய். ஏறத்தாழ 50% 5 ஆண்டுகளிலே அதிகரித்திருக்கிறார். நிதி தரவில்லை என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லக்கூடாது. நிதித்துறை செயலாளர் திறமையானவர் என்பது எனக்கு தெரியும். நம்முடைய மாவட்டத்திலே கொஞ்ச காலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு சண்முகம் அவர்கள் தான் நிதித்துறை செயலாளராக இருக்கிறார். நான் சொன்ன புள்ளி விவரங்களை நிதித்துறை செயலாளரை அழைத்து முதலமைச்சர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தை அழைத்து கேட்டாலும் ஒன்றுதான், கேட்காவிட்டாலும் ஒன்றுதான். கை கட்டி வாய் புதைத்து அங்கே உட்கார்ந்திருப்பார் ஒழிய அவரால் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் நிதித்துறை அதிகாரிகளை அழைத்து நான் சொன்ன குறிப்புகள், தொகைகள் எல்லாம் சரியாக பெற்று வந்தது. எல்லா மாநிலத்துக்கும் இப்படித்தான் பகிர்ந்து தருகிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பாரபட்சம் கிடையாது. எல்லா மாநிலத்துக்கும் வரிகளை பகிர்ந்து தருகிறோம். மத்திய அரசுடைய நிதி தொகுப்பிலிருந்து பிரித்து தருகிறோம். பிறகு கடனாக தருகிறோம். 3 இனங்களிலே அனைத்து மாநிலங்களுக்கும் தருகிறோம். தமிழ்நாட்டுக்கு தந்தோம், தருகிறோம், தருவோம். இதில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லை என்பதை தமிழ்நாடு மக்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது, தமிழ்நாட்டிலே என்ன திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றுகிறது? இதற்கு நான் விரிவாக பதில் சொல்ல போகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே என்ன திட்டம் நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று ஒரு முதலமைச்சர் மத்திய நிதியமைச்சரை பார்த்து கேட்க வேண்டிய நிலையில இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சியே நடக்கவில்லையா? மாவட்ட ஆட்சித்தலைவர்களே கிடையாதா? காவல்துறையே கிடையாதா? உளவுத்துறையே கிடையாதா? ஏன் உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களே கிடையாதா என்று கேட்க கடமைப்பட்டிருக்க. மேற்கு வங்காளத்தில் என்ன நடக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டால் பதில் சொல்லலாம். பஞ்சாபில் என்ன நடக்கிறது என்று குஜராத் முதலமைச்சர் கேட்டால் பதில் சொல்லலாம். ஆந்திராவில் என்ன நடக்கிறது என்று கேரள முதலமைச்சர் கேட்டால் பதில் சொல்லலாம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சரே கேட்கிறார் என்றால்
பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று உணர்ந்து நான் பதில் சொல்கிறேன். ஆனால் அவருக்கு இந்த செய்தி கூட தெரியவில்லையே. தமிழ்நாட்டில் என்ன திட்டங்கள் நிறைவேறுகின்றன என்ற செய்தி கூட தெரியவில்லையே. இவர் முதலமைச்சராக இருக்கிறாரே என்று நான் உங்களுக்காக கவலைப்படுகிறேன். கவலைப்பட்டு இந்த பதிலை சொல்கிறேன். ஒரு காரணம் என் மனசுல படிக்கிறது. தமிழ்நாட்டிலே நடைபெறும் திட்டங்கள் எல்லாம் ஆகாயத்திலே கட்டப்படும் திட்டங்கள் அல்ல, மண்ணிலே கட்டப்படும் திட்டங்கள். நெடுஞ்சாலை போட்டால் மண்ணிலே தான் போட வேண்டும், தரையிலே தான் போட வேண்டும். ரயில் தடங்களை போட்டால் தரையிலே தான் போட வேண்டும், மண்ணிலே தான் போட வேண்டும். துறைமுகம் கட்டினால் கடல் கரையில மண்ணிலையும் கடலிலே தான் துறைமுகம் கட்ட வேண்டும். விமானத்தளம் கட்டினால் மண்ணிலே தான் அதை கட்ட வேண்டும். ஆகாயத்திலே கட்டுவதற்கு இது ஆகாய கோட்டைகள் அல்ல. ஆகவே தமிழ்நாட்டில தரையில மண்ணில கடற்கரை ஓரத்துல கடலில மண்ணில என்ன நடக்கிறது என்று முதலமைச்சர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே அவர் தரை மார்க்கம் பயணம் செய்ய வேண்டும், நெடுஞ்சாலையிலே பயணம் செய்ய வேண்டும், ரயிலிலே பயணம் செய்ய வேண்டும், கிராம சாலைகளிலே பயணம் செய்ய வேண்டும். ஆகாயத்திலே மட்டும் பறந்து சென்றால் தமிழ்நாட்டு மண்ணிலே என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியாது என்று மெத்த பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்துல தமிழ்நாட்டிலே ஒரு முதலமைச்சர் இருந்தார். நாடுமுழ வேட்டி, முக்கால் கை சட்டை, ஒரு பழைய செருப்பை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று எந்த கிராமத்திலே அவருடைய கால் படவில்லை, எந்த மாவட்டத்திலே அவர் சுற்றுப்பயணம் செய்யவில்லை. வாரத்துக்கு 3 நாட்கள் பயணித்தபடியே தமிழக மக்களை பார்த்து உங்களுக்கு என்ன இருக்கிறது என்ன இல்லை. ஒரு சிறு பிள்ளைகள் கூட்டத்தை பார்த்து தலையை தடவின, தலையில எண்ணெயே இல்லைன்னு கேட்டார். எண்ணெயெல்லாம் இந்த வீட்டில் வாங்குறது இல்லையா, பள்ளிக்கூடத்துக்கு நீ போறது இல்லையான்னு கேட்டார். பள்ளிக்கூடத்துக்கு போனா எனக்கு யாரு சோறு போடுவான்னு கேட்டார். சோறு உனக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டார். ஆடு மாடு மேத்தா 4 நாள் கிடைக்கும், அதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுப்பேன், கஞ்சி ஊற்றுவாங்க. சாப்பாடு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு போறியான்னு கேட்டார். சாப்பாடு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு போறேன் ஐயான்னு சொன்னான். அதிலே பிறந்ததுதான் மதிய உணவு திட்டம். தரைமாற்றமாக காமராஜர் பயணம் செய்தார், கிராமங்களுக்கு சென்றார். அன்று இந்த சாலைகள் கிடையாது, இந்த வசதிகள் கிடையாது. இருந்தாலும் ஜீப்ல பழைய வண்டியில 27 என்று ஒரு பழைய வண்டியில கிராமம் கிராமமாக சென்றதன் காரணமாகத்தான் எந்த கிராமத்தில் என்ன தேவை, எந்த கிராமத்துக்கு பள்ளிக்கூடம் தேவை, எந்த கிராமத்திலே குடிநீர் இல்லை, எந்த கிராமத்திலே அடிப்படை வசதிகள் இல்லை என்று அவரால் தெரிந்து கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு பயணத்திலே உதித்த மதிய உணவு திட்டம் தான் நம்முடைய அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்த பிறகு நாடு முழுவதும் அந்த திட்டத்தை விரித்து இன்றைய தேதியிலே, இன்று செவ்வாய்க்கிழமை பகல், நாளை புதன்கிழமை பகல், ஒவ்வொரு பகலும் இந்தியாவிலே 13 கோடி குழந்தைகள் மதிய உணவை உண்கிறார்கள். ஆக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் மெத்த பணிவோடு தெரிவித்துக் கொள்வது, தயவு செய்து உங்கள் பயண திட்டத்தை மாற்றி கொஞ்சம் தரை மார்க்கமாக பயணம் செய்து கொள்வது கற்றுக்கொள்ளுங்கள், அல்லது ரயில் மார்க்கமாக பயணம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லும் நிகழ்வுகள் எல்லாம், நான் சொல்லும் திட்டங்கள் எல்லாம் உங்கள் கண்ணிலே அப்போதுதான் படும் என்று மெத்த பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே என்ன திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளிலே நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை நான் இப்போது பட்டியல் போடப் போகிறேன். இந்த 5 ஆண்டுகளிலே கடந்த 2 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதற்கு முந்தைய 3 ஆண்டுகள் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆக பாரபட்சம் இல்லாமல் நிறைவேறிய திட்டங்களை நான் சொல்கிறேன். முதலிலே கப்பல் துறை, சென்னையில தொடங்குவோம். சென்னை துறைமுகத்தில் 16 திட்டங்கள் 3792 கோடி ரூபாய்க்கு அங்கே அனுமதி அளிக்கப்பட்டு பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு எஞ்சிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. சென்னை துறைமுகத்தில்
16 திட்டங்கள் 3792 கோடி ரூபாய். அடுத்தது எண்ணூர் துறைமுகம் பக்கத்துல புதிதாக வைத்த பெயர் பெருந்தலைவர் காமராஜர் துறைமுகம். அந்த துறைமுகத்துல 8 திட்டங்கள் 6659 கோடி ரூபாய். அங்கிருந்து தூத்துக்குடிக்கு வந்தீர்கள் என்றால் தூத்துக்குடி துறைமுகத்துல 17 திட்டங்கள் 4105 கோடி ரூபாய். ஆக கப்பல் துறையிலே மட்டும் கடந்த 5 ஆண்டுகளிலே மத்திய அரசு மூலமாக நிறைவேற்றப்படும் திட்டங்கள் 41 திட்டங்கள். இந்த 41 திட்டங்களுக்கு அங்கே திட்ட மதிப்பீடு செலவு எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 14,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் நிறைவேறுகின்றன. இதற்கு காரணம் கப்பல் துறை நம்மிடம் இருப்பதால் கப்பல் துறையிலே இதை செய்ய முடிகிறது. அதை பற்றி நான் பிறகு விரிவாக பேசுகிறேன். எந்த அமைச்சரிடம் இருந்தாலும் இந்த திட்டங்கள் நிறைவேறும். ஆனால் நம்மவர் இருப்பதால் விசேஷமாக நிறைவேறுகிறது என்று இரட்டிப்பு மகிழ்ச்சியை நாம் அடைகிறோம். அடுத்தது மின்சாரம். தமிழ்நாடு அரசு 6 மாத காலத்தில் மின்சார தடையை நீக்கும், மின்வெட்டை நீக்கும் என்று செல்வி ஜெயலலிதா அறிவித்தது எல்லாருக்கும் நினைவிலே இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில 6 மாத காலத்தில் மின்வெட்டு அறவே நீங்கும் என்று அறிவித்தார். அது மட்டுமல்ல, மின் மிகு மாநிலமாக தமிழ்நாடு மாறும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. மின் மிகு மாநிலம், எதுகை மோனை ஒலிக்கிறது. மின் மிகு மாநிலம் என்று மின்தடை நீங்கி இருக்கிறதா? மத்திய அரசின் திட்டங்கள் மட்டும் இல்லை என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய 8 மணி நேரம் 10 மணி நேரம் மின்வெட்டு என்பது ஏறத்தாழ 20 மணி நேரம் மின்வெட்டாக மாறிவிடும். மத்திய அரசு என்ன செய்தது என்று கேட்கிறார். மின்துறையிலே செய்ததை பட்டியல் போட்டு சொல்கிறேன். முதல்ல மீண்டும் எண்ணூரில் ஆரம்பிப்போம். எண்ணூரில் வல்லூர் அனல் மின்சார நிலையம் யூனிட் 1 500 மெகாவாட், யூனிட் 2 500 மெகாவாட், யூனிட் 3 500 மெகாவாட். ஆக எண்ணூரிலே உள்ள வல்லூர் அனல் மின் மின்சாரம் 1500 மெகாவாட் இந்த 5 ஆண்டுகளிலே முற்று பெற்று மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார். அங்கிருந்து கீழே வாங்க நெய்வேலி. நெய்வேலி என்பது பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை 100 ஆண்டு காலம் பாடக்கூடிய திட்டம். பாலைவன பகுதியாக இருந்ததை இன்று செல்வம் குவிக்கும் பூமியாக மாற்றி ஒரு தொழில் நகரமாக மாற்றி இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர். அவருக்கு அஞ்சலி செலுத்தி நான் சொல்கிறேன். நெய்வேலியிலே லிக்னைட் யூனிட் 1 250 மெகாவாட். நெய்வேலியிலே இருந்து புறப்பட்டு கீழே வந்தீர்கள் என்றால் தூத்துக்குடி. தூத்துக்குடியிலே கட்டுமான நிலையில் இருப்பது 500 மெகாவாட். கீழே வந்தீர்கள் என்றால் கூடங்குளம். கூடங்குளத்திலே பூர்த்தியாகி பரீட்சார்த்தமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மொத்தமாக கூடங்குளத்திலே 2000 மெகாவாட். ஆக நெய்வேலி வல்லூரிலே 1500 மெகாவாட், நெய்வேலியிலே 250 மெகாவாட், தூத்துக்குடியிலே 500 மெகாவாட், கூடங்குளத்திலே 2000 மெகாவாட், 4250 மெகாவாட்டுக்கான அனல் மின்சார நிலையங்களும் அணு மின்சார நிலையங்களும் இந்த 5 ஆண்டுகளிலே மத்திய அரசு கட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே கடந்த 2 ஆண்டுகளிலே 2 அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்ட், அதாவது மிகப்பெரிய அனல் மின்சார நிலையங்களை அனுமதித்திருக்கிறோம். அதிலே ஒன்று செய்யூர் தமிழ்நாட்டுக்கு அனுமதித்திருக்கிறோம். 4000 மெகாவாட் அதை தமிழ்நாட்டுக்கு அனுமதித்திருக்கிறோம். அதற்கான டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதையும் சேர்த்தால் 8250 மெகாவாட் மின்சாரத்தை மத்திய அரசு புதிதாக கட்டுமானம் முடித்திருக்கிறது என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இதே 5 ஆண்டு காலத்திலே மாநில மின்சார வாரியம் என்ன செய்திருக்கிறது? நாங்கள் 4250 மெகாவாட் உற்பத்திக்கு முடிவெடுத்து திட்டம் திட்டி
பல திட்டங்களை முற்றுப்பெறச் செய்து எஞ்சியுள்ள திட்டங்கள் முற்றுப்பெறும் நிலையில இருக்கும் சூழ்நிலையில மாநில மின்சார வாரியம் வெறும் 1952 மெகாவாட் தான் புதிதாக உற்பத்தி செய்கிறது. வெறும் 1952. ஆக மத்திய அரசுடைய பங்களிப்பு 4250. செய்யூரை சேர்த்தால் செய்யூர் வரும் பொழுது 8250. செய்யூரை தற்சமயத்துக்கு ஒதுக்கி வைத்து விடுங்கள். இந்த 5 ஆண்டு காலத்திலே மத்திய அரசுடைய பங்களிப்பு 4250. மாநில அரசுடைய பங்களிப்பு 1952. இது மின்சாரத்துறையில். அடுத்தது நெடுஞ்சாலைகளுக்கு வரும். தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிறது என்று முதலமைச்சர் தெரிந்து வைத்திருப்பார் என்று நம்புகிறேன். தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, எத்தனை தமிழ்நாட்டிலே வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று ஓடுகின்றன என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளிலே நாம் மேற்கொண்ட தேசிய நெடுஞ்சாலைகள், அந்த தேசிய நெடுஞ்சாலைகளின் பட்டியலை மட்டும் சொல்கிறேன். NH என்றால் நேஷனல் ஹைவே, தேசிய நெடுஞ்சாலை. தேசிய நெடுஞ்சாலை 4, தேசிய நெடுஞ்சாலை 5, தேசிய நெடுஞ்சாலை 6, தேசிய நெடுஞ்சாலை 7, 7A, தேசிய நெடுஞ்சாலை 45, 45A, 45B, தேசிய நெடுஞ்சாலை 47, தேசிய நெடுஞ்சாலை 66, தேசிய நெடுஞ்சாலை 67, தேசிய நெடுஞ்சாலை 68, தேசிய நெடுஞ்சாலை 205, தேசிய நெடுஞ்சாலை 210 என்று இத்தனை தேசிய நெடுஞ்சாலைகளிலே பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அல்லது பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த பணி என்று முதலமைச்சர் கேட்டால் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. இந்த பட்டியலை அவருக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை கூட்டி பார்க்க வேண்டும். இதுவரை முற்று பெற்ற பணிகள், நான் குறிப்பிட்ட தேசிய நெடுஞ்சாலைகளிலே முற்று பெற்ற பணிகள் 1828 கிலோமீட்டர். மொத்த செலவு 11,769 கோடி ரூபாய். 5 ஆண்டு காலத்திலே மத்திய அரசு இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் 1828 கிலோமீட்டரை முற்று பெற்றிருக்கிறது. 11,769 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார். அதுவும் அன்றி தற்சமயம் 14 பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது 1222 கிலோமீட்டர். மொத்த மதிப்பீடு செலவு 10,216 கோடி. மீண்டும் சொல்கிறேன், பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1222 கிலோமீட்டர், 10,216 கோடி. இதில் 558 கிலோமீட்டர் முற்று பெற்றிருக்கிறது. எஞ்சியுள்ள 660 கிலோமீட்டர் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது முற்று பெறும் பொழுது 10,216 கோடி செலவழித்திருப்போம். ஏற்கனவே செலவழித்தது 11,768 கோடி. இரண்டையும் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் 23,000 கோடி ரூபாய்க்கு தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழ்நாட்டிலே 5 ஆண்டுகளிலே நடந்து கொண்டிருக்கிறார். இது தேசிய நெடுஞ்சாலைகளுடைய கணக்கு. அடுத்தது ரயில்வே துறை. ரயில்வே துறையிலே 3 வகையான வேலைகள் நடைபெறுகின்றன. புதிய ரயில்வே லைன், அதாவது புதுசா இருப்பு பாதை போடுவது. அடுத்தது கேஜ் கன்வர்ஷன், அதாவது மீட்டர் கேஜில் இருந்து அகல ரயில் பாதையாக மாற்றுவது. 3வது டப்ளிங், இருவழி பாதை. துறையிலே எத்தனை ஆயிரம் கோடிகள் இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டிலே மத்திய அரசு செலவழித்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் இப்பொழுதாவது தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே எனக்கு மெத்த மகிழ்ச்சி. நல்லவேளை இந்த கேள்வியை தன்னுடைய பதவிக்காலம் முடியும் 5 ஆண்டுகள் கழித்து கேட்காமல் 2ஆம் ஆண்டிலேயே கேட்டதற்காக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
எஞ்சிய 3 ஆண்டுகளிலேயாவது கொஞ்சம் தரைமார்க்கமாக பயணம் செய்து நாம் போடுகின்ற நெடுஞ்சாலைகள், போடுகின்ற ரயில்வே தடங்கள், போடுகின்ற ரயில்வே மேம்பாலங்கள் இவற்றையெல்லாம் அவர் கண்ணால் பார்ப்பார், ஆக மகிழ்வார் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தொடர் இனி தேர்தலை பற்றி பேசுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலத்தையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களை எல்லாம் நான் பகைவராக பார்ப்பது கிடையாது. ஆனால் இது மத்திய அரசுக்கு நடக்கும் தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் எனக்கு தெரியும், அவர்கள் எல்லையும் எனக்கு தெரியும், அவர்களுக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். அவர்கள் எல்லை தமிழ்நாடு. தமிழ்நாடை தாண்டி அவர்களால் வேட்பாளர்களை போட முடியாது. தமிழ்நாடை தாண்டி அவர்கள் யாரையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப முடியாது. கலைஞர் அவர்கள் பாராட்டக்கூடியவர். என் உயரம் எனக்கு தெரியும் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதற்காக அவருக்கு என்னுடைய நன்றி பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த அளவுக்கு அடக்கமும் கிடையாது, கண்ணியமும் கிடையாது. அவர்கள்தான் 20 நாட்களுக்கு முன்னால் வரை அம்மா பிரதமர் என்று அவருடைய கட்சி முழங்கியது. அம்மா அவர்கள் பேசவில்லை என்று தெரிந்தவுடன் அம்மா கட்சியினர் சும்மா இருக்க தொடங்கி இருக்கிறார். இப்ப அம்மா பிரதமர் என்று யாரும் சொல்வது கிடையாது. என்ன பேசுகிறார்கள்? டெல்லியிலே அதிமுக அங்கம் வைக்கும் அரசு என்று பேசுகிறார். அதிமுக அங்கம் வைக்கும் அரசு என்றால் அந்த அரசனுடைய தலை அவர்கள் அல்ல. அந்த அரசுக்கு யாரோ தலையாக இருப்பார்கள். அந்த அரசிலே கையாகவோ காலாகவோ விரலாகவோ விரல் நகமாகவோ அவர்கள் இருப்பார்கள் என்று நம்புகிறார். அதே நேரத்தில் அந்த மேடையிலே செல்வி ஜெயலலிதா கூறுகிறார், மத்தியிலே இருக்கும் காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்கிறார். இதன் படுத்துக்கும் போட்டியா? படுத்துக்கும் போட்டியிலே அவரோடு நான் வெற்றி பெற முடியாது. ஆனால் இது படுத்துக்கும் போட்டியா? யாரும் யாரையும் தூக்கி எறிவதற்காக தேர்தல் நடப்பதில்லை. 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி மீண்டும் தேர்தலை சந்திக்கிறது என்றால் எந்த கட்சி ஆட்சியை மீண்டும் நடத்துவது என்பதை தீர்மானிப்பது மக்களுடைய உரிமை. அதுபோலவும் இருக்கு. இந்த 2 வீர வசனங்களையும் பொருத்தி பாருங்கள். காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிய வேண்டும், அதிமுக அங்கம் வைக்கும் அரசு. யாருடைய அரசு? யாருடைய தலைமையிலே இந்த அரசு அமையும்? உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சொல்கிறீர்கள். துணைக்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை கழற்றி விட்டீர்கள். உங்களுக்கு எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது. 3வது அணியிலே நீங்கள் இல்லை. பிறகு எந்த அரசிலே நீங்கள் அங்கம் வைக்கப் போகிறீர்கள்? அதை சொல்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தயங்குகிறது? நம்முடைய தென் தமிழ்நாடு மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் ஏன் மருகுகிறார்கள் என்று நான் கேட்கிறேன். ஏன் மருகுகிறார்கள் என்று நான் கேட்கிறேன். வெளிப்படையாக சொல்ல வேண்டியதுதானே. பாரதிய ஜனதா கட்சி அரசு அமைத்தால் அதிலே நாங்கள் அங்கம் வகிப்போம் என்று வெளிப்படையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்ல வேண்டியதுதானே. அந்த நிலை இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே அரசு அமைந்தால் அந்த அரசிலே நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டியதுதானே. பங்கேற்போம் என்று சொல்வதில்லை, பங்கேற்க மாட்டோம் என்று சொல்வதில்லை. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு வார்த்தை பேசுவது கிடையாது. அந்த கட்சியினுடைய தலைவர்களை ஒரு வார்த்தை விமர்சிப்பது கிடையாது. அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை பற்றி ஒரு வார்த்தை பேசுவது கிடையாது. 1998 99 வரை ஓராண்டு காலம் வாஜ்பாய் தலைமையிலே அமைந்த அரசிலே அங்கம் வைத்துவிட்டு அவரை படாது பாடுபடுத்தி அந்த கூட்டணியில் இருந்து நீங்கள் விலகிய பிறகு அவர் என்ன சொன்னார்? அப்பா, இப்பதான் நான் நிம்மதியா இரவில் தூங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபடுத்தினீர்களே. அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு உங்களுக்கு கூட்டணி உண்டா இல்லையா? அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தால் அதில் நீங்கள் பங்கேற்பீர்களா மாட்டீர்களா? இதை சொல்லாத வரைக்கும் நான் என்ன சொல்ல வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் அதிமுக என்ற குற்றம் நான் சாட்டுகிறேன்.
பி டீம் கூட கிடையாது. கிரிக்கெட் பந்தயத்தில் ஒரு அணிக்கு 11 பேர் இருப்பாங்க. 12th மேன் ஒருத்தர் இருப்பார், 12வது ஆட்டக்காரர். அவர் பேட் செய்யக்கூடாது, போல் செய்யக்கூடாது. ஆனால் 11 ஆட்டக்காரர்களே யாராவது ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டு விட்டார் அல்லது 11 ஆட்டக்காரர்களிலே ஒருவர் களத்திலிருந்து கொஞ்ச நேரம் வெளியே போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டால் இந்த 12th மேன் போய் ஃபீல்டு செய்யலாம். அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் அதிமுக என்று சொன்னேன். ஆனால் கடந்த 10 நாட்களாக செல்வி ஜெயலலிதா சாதிக்கக்கூடிய மௌனத்தை பார்க்கும் பொழுது பி டீமாக அந்த கட்சி இருக்கலாம். அவரை பொறுத்தவரையில் 12th மேனாக இருக்கிறார், 12வது ஆட்டக்காரராக இருக்கிறார். யாருக்காவது களத்திலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் இவர் ஓடி போய் அந்த களத்திலே சேர்ந்து கொள்வார். அந்த அளவுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு அந்யோன்யமாக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை என்ன பாடுபடுத்தினார்? 1999 தேர்தலிலே என்ன பாடலை பாடினார்? ஐயா வாஜ்பாய் அவர்களே ஏமாற்றி புட்டீர்களே பாடினாரா இல்லையா? அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு உங்களுக்கு கூட்டணி இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு நட்பு இருக்கிறதா இல்லையா? அவர்கள் ஆட்சி தப்பி தவறி அமைத்து விட்டால் அந்த ஆட்சியை நீங்கள் அங்கம் பெறுவீர்களா இல்லையா? இதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக்காத வரை எங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீமாக, ரகசிய டீமாகத்தான் அதிமுக செயல்படுகிறது என்று மீண்டும் நான் குற்றம் சாட்டுகிறேன். நண்பர்களே, தோழர்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியிலே ஆட்சி அமைக்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியிலே ஆட்சி அமைக்க முடியாது. தமிழ்நாடு மக்களாகிய நீங்கள் இந்த 39 இடங்களை அவர்களுக்கு பிரித்து தந்தாலும் மத்திய ஆட்சியை அது பாதிக்காது. மத்திய ஆட்சியை நாம் தீர்மானிக்க முடியாது. மத்தியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றம் என்ற சபையிலே 543 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 39 கழித்து பார்த்தால் 504 பேர் இருக்கிறார்கள். அந்த 504 பேர் பல மாநிலங்களிலிருந்து வருவார்கள். அவர்கள் வந்து ஆட்சி அமைப்பார்கள். ஒரு ஆட்சி அமையும். தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்காவிட்டாலும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்காவிட்டாலும் ஒரு ஆட்சி அமையும். ஆனால் அந்த ஆட்சியிலே தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியிலே ஒரு அரசு அமையும். அந்த அரசிலே தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். மத்தியிலே அமையும் அரசிலே தமிழர்கள் இருக்க வேண்டுமா வேண்டாம்? இந்த கேள்விக்குத்தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். மத்தியிலே அமையும் அரசிலே தமிழர்கள் இருக்க வேண்டுமா வேண்டாம்? தமிழர்கள் வேண்டாம் என்றால் மாநில கட்சிக்கு வாக்களியுங்கள். தமிழர்கள் வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களியுங்கள். நான் நிதியமைச்சராக இருக்கிறேன் என்றால் இது எனக்கு வந்த தனி பெருமை அல்ல. இந்த பெருமையை எனக்கு தந்தது சிவகங்கை மண். இந்த பெருமையை எனக்கு தந்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக ஒரு தமிழராகத்தான் மத்திய அமைச்சரவையிலே நான் இருக்கிறேன். இன்று நான் நிதியமைச்சராக இருக்கிறேன். எனக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே இருந்து யார் நிதியமைச்சராக இருந்தது? ஒரு தமிழன் முதலமைச்சராக இந்த நிதியமைச்சராக இருக்கிறேன். எனக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தமிழன் யார் நிதியமைச்சராக இருந்தது? ஆர் வெங்கட்ராமன் இருந்தார். 32 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழன் நிதியமைச்சராக இருந்தார். 32 ஆண்டுகளுக்கு பிறகு நான் நிதியமைச்சராக இருக்கிறேன். இடையில மும்பையில பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்தது அல்லவா? என்னை உள்துறைக்கு மாற்றினார்கள். ஒரு கடினமான சூழ்நிலை, நாட்டுக்கு கடுமையான சோதனை. இந்த நாட்டிலே பயங்கரவாதம் தலைதூக்குமா இந்த அச்சம் இருந்த நேரத்தில் நிதித்துறையில் இருந்து உள்துறைக்கு நான் மாற்றப்பட்டேன். 3.5 ஆண்டு காலம் உள்துறை அமைச்சராக இருந்தேன். கடினமான பணிதான். 17-18 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய பணி. எனக்கு முன்னால் யார் தமிழர் உள்துறை அமைச்சராக இருந்தார்? எனக்கே தெரியாமல் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு. பிறகு தேடி தேடி பார்த்தேன். எனக்கு முன்னால் உள்துறை அமைச்சராக இருந்த தமிழர் 62 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜி உள்துறை அமைச்சராக இருந்தார். ஆக தமிழ்நாட்டுக்கு நிதித்துறை மீண்டும் கிடைப்பதற்கு 32 ஆண்டுகள் ஆயிற்று.
தமிழ்நாட்டுக்கு மீண்டும் உள்துறை கிடைப்பதற்கு 62 ஆண்டுகள் ஆயிற்று. மாநில கட்சிகளுக்கு இந்த தேர்தலிலே வாக்களித்தால் கூட்டணி இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, கூட்டணி இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, எந்த தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லாத 2 மாநில கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டின் எல்லையிலே மட்டும் செயல்படக்கூடிய மாநில கட்சிகளுக்கு வாக்களித்தால் மத்திய அரசு அமையும். ஆனால் மத்திய அரசிலே தமிழர் இருக்க மாட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசிலே தமிழர்கள் இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தமிழர்கள் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் தமிழர்கள் தான். அவர்கள் தமிழர்கள், தமிழ் பற்றையெல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் மத்திய அரசு அமையும் பொழுது அதிலே தமிழர்களுக்கு பங்களிப்பு, தமிழர்களுக்கு முக்கியமான இடம் இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய 39 வேட்பாளர்களிலே கணிசமான எண்ணிக்கையிலே தமிழ் வேட்பாளர்கள், காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதையெல்லாம் நண்பர்களே, தொடர்களே, நாளை காரைக்குடியிலே பொதுக்கூட்டம், அதற்கு அடுத்த நாள் தேவகோட்டையிலே பொதுக்கூட்டம், இன்னும் பல விஷயங்களை அந்த பொதுக்கூட்டங்களிலே நான் பகிர்ந்து கொள்வேன். அதே நேரத்தில் பொதுவான சில விஷயங்கள் இருக்கின்றன. அந்த பொதுவான விஷயம்தான், இந்த தேர்தலிலே மாநில கட்சிகளுக்கு வாக்களிப்பதால் எந்த பயனும் கிடையாது. ஒரு தேசிய கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய தமிழ் வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு மறுமொழியாக உங்கள் யாராவது கேட்கலாம், ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார் என்னன்னு கேட்கலாம். அதுவும் ஒரு தேசிய கட்சி தான் என்று கேட்கலாம். அந்த கேள்வி தப்பில்லை. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்னை சார்ந்தது. விரிவான பதிலை நாளை காரைக்குடியிலே சொல்லப் போகிறேன். ஆனால் சுருக்கமான பதிலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நான் யாரோடு பகிர்ந்து கொள்வது? பாரதிய ஜனதா கட்சி யார்? பாரதிய ஜனதா கட்சி யார் பெற்ற குழந்தை? காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தெரிந்த ஒரு குழந்தை. 130 ஆண்டுகள், 8 தலைமுறைகள், உங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து இந்திய நாட்டுக்காக உழைத்த கட்சி. காந்தியடிகளும், பண்டித ஜவஹர்லால் நேருவும், சுபாஷ் சந்திர போஸும், சர்தார் வல்லபாய் பட்டேலும், மௌலானா அபுல் கலாம் ஆசாதும், பெருந்தலைவர் காமராஜரும் வளர்த்த கட்சி. இந்த கட்சிக்கு நிறைகள் இருக்கின்றன. மனசாட்சி உள்ளவர்கள் மறுக்க மாட்டார்கள். இந்த கட்சியிலே குறைகளும் இருக்கின்றன. நான் ஒப்புக்கொள்கிறேன். நிறை குறையை பார்த்துத்தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கிறீர்கள். எங்களை வெற்றி பெற செய்யும் பொழுதும் நிறை குறைகளை பார்க்கிறீர்கள். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை மறுக்கும் பொழுதும் நிறை குறைகளை பார்க்கிறீர்கள். 3 முறை இந்திய நாட்டிலே காங்கிரஸ் அல்லாத மத்திய அரசு அமைந்தது. 1977 முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத மத்திய அரசு அமைந்தது. 2.5 ஆண்டு காலம் அந்த அரசினுடைய கோமடித்தனத்தை பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய தலைவர், இன்னும் நம்மோடு வாழுகின்ற தலைவர் சொன்னார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக. வெயிலின் அருமை நிழலின் அருமை வெயிலிலே தான் தெரியும். காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இல்லாத காலத்திலே தான் காங்கிரஸ் கட்சியின் பெருமை தெரியும் என்று பேசினார். 2வது முறை காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டது 1989 ஆண்டு. 1.5 ஆண்டு காலம் கோமாளித்தனமான ஆட்சி மீண்டும் நடந்தது. 2 பிரதமர்கள் ஆட்சி செய்தார். அதற்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சியை இந்திய நாடு அழைத்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே அமர்ந்தது. 3வது முறையாக 1996 காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டு ஐக்கிய முன்னணி கட்சி தேவகவுடா அவர்கள் தலைமையிலே, குஜராத் அவர்கள் தலைமையிலே அமைந்தது. 3 முறை காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். அதற்கு பிறகு காங்கிரசுக்கு சவாலாக முளைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தான் இப்பொழுது காங்கிரசுக்கு அகில இந்திய அளவிலே சவால் விடுகிறது. பாரதிய ஜனதா கட்சி யார் பெற்ற குழந்தை என்ற கேள்வியை கேட்க வேண்டுமா வேண்டாமா? காங்கிரஸ் யார் பெற்ற குழந்தை என்று உங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி யார் பெற்ற குழந்தை?
RSS என்ற ஒரு இயக்கம். அந்த RSS இயக்கத்திலே ஒரு இஸ்லாமிய தலைவரை நீங்கள் காட்ட முடியுமா? ஒரு கிறிஸ்துவ தலைவரை நீங்கள் காட்ட முடியுமா? ஒரு தலித் தலைவரை நீங்கள் காட்ட முடியுமா? ஏன் ஒரு பெண் தலைவரை நீங்கள் காட்ட முடியுமா? இந்தியாவிலே ஒரு இயக்கம் இருக்கிறது. 60 ஆண்டு காலம் அந்த இயக்கம் நடக்கிறது. அந்த இயக்கத்திலே கோட்சே என்ற கொடியவன் இருந்தான். மகாத்மா காந்தியை கொன்றவன். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது. பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்டதால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் நிபந்தனையோடு அந்த தடையை நீக்கினார். அரசியலிலே RSS ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையோடு அந்த தடையை நீக்கினார். RSS நேரடியாக அரசியலிலே ஈடுபடக்கூடாது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி இந்த முகமூடியை தரித்துக் கொண்டு RSS வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி சுயேட்சையான அரசியல் கட்சி அல்ல. தன்னாட்சி பெற்ற அரசியல் கட்சி அல்ல. RSS இயக்கினால் ஆட்டுவித்தால் ஆடுகின்ற பொம்மை தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரை யார் தீர்மானிக்கிறார்கள்? RSS தீர்மானிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக யார் வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள்? RSS தீர்மானிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் யார் தீர்மானிக்கிறார்கள்? RSS தீர்மானிக்கிறது. பல மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தலை நடத்துவதே RSS தானே. RSS உடைய பிரச்சாரர்கள் தானே தேர்தலையே நடத்துகிறார்கள். அந்த RSS இஸ்லாமியர்களுக்கு இடம் தராத RSS, கிறிஸ்துவர்களுக்கு இடம் தராத RSS, ஒரு தலித் தலைவரை காட்ட முடியாத RSS, ஒரு பெண் தலைவரை காட்ட முடியாத RSS இந்தியாவை நல்ல பாதையிலே அழைத்து செல்ல முடியும். அதோட ஆண் ஆதிக்க இயக்கம், அதோட மேலாதிக்க இயக்கம். மேட்டுக்குடி உயர்ந்த ஜாதிய தங்களை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், இந்தி மொழி வெறியர்கள், இந்து மத வெறியர்கள் ஒரு 5-6 மாநிலத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்துக் கொண்டு இந்திய அரசை அவர்கள் அங்கே கைப்பற்ற பார்க்கிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள், பிற்படுத்தப்பட்டோர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தலிலே வெற்றி தோல்வி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், கல்லடி சொல்லடி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாடு ஒற்றுமையாக காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தலித் அல்லாத இந்துக்கள், சிறுபான்மை, பெரும்பான்மை, பிற்படுத்தப்பட்டோர், முன்னேறிய சமுதாயங்கள் என்ற பிளவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே சாதியின் அடிப்படையிலே, மதத்தின் அடிப்படையிலே உள்நாட்டு போர்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் RSS உடைய இந்த அதிகார வேட்டைக்கு, இந்த அதிகார வேட்கைக்கு, இந்த அதிகார தேடுதலுக்கு, இந்த அதிகார பேராசைக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி 6 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டது என்பது பல பேருக்கு மறந்து போய்விடுகிறது. 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சிக்கு முன்னால் யார் இருந்தார்கள்? 6 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி தானே இருந்தது. 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முடியும் பொழுது இந்தியா ஒளிர்கிறது என்று சொன்னார்கள். இந்தியா ஒளிரவில்லை. இந்தியாவில் இன்னும் வறுமை இருக்கிறது. இந்தியாவில் இன்னும் பேதம் இருக்கிறது. இந்தியாவில் இன்னும் வேறுபாடுகள் இருக்கின்றன. நீங்கள் எங்களுக்காக வாதாடவில்லை, வழி விடுங்கள் என்று சொல்லி நீங்கள் தானே காங்கிரஸ் கட்சியை அழைத்து வந்தீர்கள். 2004 தேர்தலிலே மீண்டும் வாஜ்பாய் வருவார் என்று ஊடகங்கள் கணித்த நேரத்திலே 145 இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு தந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியது இந்திய மக்கள். மீண்டும் 2009 காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒரு தேர்தலிலே வெற்றி பெறாது, வாஜ்பாய் தான் அல்லது பாரதிய ஜனதா கட்சி தான் வரும் என்று ஊடகங்கள் சொன்ன போது 145 இடங்களுக்கு பதிலாக 61 இடங்கள் கூடுதலாக 206 இடங்களை தந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியது நம்முடைய இந்திய மக்கள். இந்திய மக்கள் தெரியாமலா வாக்களிக்கிறார்கள்? 6 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தவர்கள், 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது பார்ப்பவர்கள், அதற்கு முந்தைய காங்கிரஸ் கட்சியை பார்த்தவர்கள் யார் நம்மவர் என்று அவர்களுக்கு தெரியாதா? நம்மவர் என்ற வார்த்தை இருக்கிறதே, தமிழ் இலக்கியத்திலே பல இடங்களிலே தெரியும் அந்த வார்த்தை நம்மவர். நம்மவர் என்றால்
நமக்காக பேசக்கூடியவர்கள், நமக்காக பாடுபடக்கூடியவர்கள், நமக்காக வருந்தக்கூடியவர்கள், நமக்காக கழிவிறக்கம் காட்டக்கூடியவர்கள். பெருந்தலைவர் காமராஜ் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். பண்டித ஜவஹர்லால் நேரு 12 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். மகாத்மா காந்தி பல முறை தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டார் என்றால் நமக்காக செய்தார்கள். ஆகவேதான் அவர்கள் நம்மவர்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார். நம்மவர்கள், அந்நியர்கள் அல்ல, நம்மவர்கள் என்று ஏற்றுக்கொண்டோம். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நம்மவர்கள் என்று யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? தலித் மக்களை பார்த்து கேட்கிறேன், சிறுபான்மையோரை பார்த்து கேட்கிறேன், பிற்படுத்தப்பட்டோரை பார்த்து கேட்கிறேன், மிகவும் பிற்படுத்தப்பட்டோரை பார்த்து கேட்கிறேன், பெண்களை பார்த்து கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் நம்மவர்களா? காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் நம்மவர்களா? ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் வரிசையை பாருங்கள். அவர்கள் யார், எந்த வர்க்கம், யாரை பிரதிபலிக்கிறார்கள், எந்த குடியை சேர்ந்தவர்கள் என்பதை பாருங்கள். அதே நேரத்தில் இந்த காங்கிரஸ் அமைச்சரவையிலே சர்வ வல்லமை படைத்த கேபினட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்கிறதே, அதை பாருங்கள். பிரதமர் இருக்கிறார், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று 5 இருக்கிறார். 5 பேர் கொண்டதுதான் கேபினட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி. அதை பாருங்கள். பிரதமர் சீக்கியர், சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர். உள்துறை அமைச்சர் தலித், பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிறிஸ்துவர், வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்லாமியர், நிதித்துறை அமைச்சராக நான் இருக்கிறேன். ஒரு குட்டி இந்தியா அங்கே இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி அரசு அமைந்தால் அந்த கமிட்டி எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். எந்த வர்க்கத்துடைய பிரதிநிதி அவர்கள், யாருடைய பிரதிநிதி அவர்கள்? மேட்டுக்குடி, கொழுத்த பணக்காரர்கள், மிகப்பெரிய பண முதலைகள், பங்கு சந்தையிலே பேரம் பேசுபவர்கள், தங்கத்தை, தங்க நகைகளை ஏற்றுமதி செய்பவர்கள், இறக்குமதி செய்பவர்கள், பணப்பரிமாற்ற தொழிலிலே ஈடுபடுபவர்கள், மிகப்பெரிய நிலப்பொருட்கள். இவர்களுடைய பிரதிநிதியா தமிழகத்திலே திராவிட உணர்வு, தேசிய உணர்வு ஓடுகின்ற தமிழகத்திலே இவர்களா உங்கள் பிரதிநிதிகளாக இருக்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த மனிதரை அவர்கள் அங்கே பிரதமராக முன்னிறுத்துகிறார்கள்? அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கோதராவில் ஒரு கலவரம் நடந்து 2000 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதுவரை வருத்தம் தெரிவிக்கவில்லை, இதுவரை மன்னிப்பு கோரவில்லை. கிறிஸ்துவர்களை ஏளனமாக பேசுவார், இஸ்லாமியர்களை ஏளனமாக பேசுவார், தலித் மக்களை கேலி செய்வார், பெண்களை கிண்டல் செய்வார். நேற்று டெல்லியிலே பத்திரிகை நிருபர்களை சந்தித்த போது உதாரணங்களை நான் எடுத்துச் சொன்னேன். அதையெல்லாம் இங்கே விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிருபரிடம் சிக்கிக் கொண்டார். அந்த நிருபர் அவரை கேட்கிறார், ஐயா 2000 இஸ்லாமியர்கள் இறந்தார்களே, உங்களுக்கு வருத்தம் ஏற்படவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் என்ன பதில் சொல்கிறார்? நான் கார் பின்சீட்டிலே பயணம் செய்கிறேன். காரை ஒரு டிரைவர் ஓட்டி கொண்டு போகிறார். அந்த கார்ல ஒரு நாய் அடிபட்டு செத்து போச்சு. அந்த நாய் செத்து போகும்போது பின்சீட்டில் இருக்கும் எனக்கு என்ன வருத்தம் ஏற்படுமோ அந்த வருத்தம் ஏற்படுகிறது. கார் பின்சீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது நாயோ, ஆட்டுக்குட்டியோ, கோழியோ, சேவலோ அடிபட்டா உச்சி போட்டோமா இல்லையா? அந்த வருத்தம் ஏற்பட்டோம். என்ன கல் நெஞ்சுக்காரர் என்று பாருங்கள். 2000 பேர் இறந்திருக்கிறார்கள். உமக்கு வருத்தம் ஏற்படவில்லையா என்று கேட்டால், கார் பின்சீட்டில் இருக்கும் பொழுது கார் சக்கரத்தில் நாய் அடிபட்டால் என்ன வருத்தம் ஏற்படுமோ அந்த வருத்தம் ஏற்படும் என்று சொல்லும் கல்நெஞ்சக்காரரையா பண்டித ஜவஹர்லால் நேருவும், லால் பகதூர் சாஸ்திரியும், இந்திரா காந்தியும், ராஜீவ் காந்தியும் அலங்கரித்த பாரத பிரதமர் நாற்காலியிலே இந்திய நாடு உட்கார வைக்கப் போகிறது. நாளை இன்னும் விரிவாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார கொள்கைகள், சமுதாய கொள்கைகளை பற்றியெல்லாம் நாளை விரிவாக பேசுவேன். இன்றைய பேச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா கேட்ட கேள்விகளுக்கு பதில். இரண்டாவது, மாநில கட்சிகள் இந்த தேர்தலை தீர்மானிக்க முடியாது. கூட்டணியிலே இருந்திருந்தால் ஓரளவு தீர்மானித்திருக்கலாம். கூட்டணியிலே இல்லாத போது திராவிட முன்னேற்ற கழகமோ
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த தேர்தலை தீர்மானிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களோ வெற்றி பெற்றால் மத்திய அரசிலே இடம்பெற முடியாது. மத்திய அரசு நம்முடைய அரசாக இருக்க வேண்டும் என்றால், மத்திய அரசிலே நம்மவர்கள் இருக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு அமையும். தமிழ்நாடு எப்படி வாக்களித்தாலும் மத்திய அரசு அமையும். அப்படி அமைகின்ற மத்திய அரசிலே தமிழனுக்கு இடம் வேண்டும் என்றால், தமிழனுக்கு கேந்திரமான இடம் வேண்டும் என்றால் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ் வேட்பாளர்கள் கணிசமான எண்ணிக்கையிலே வெற்றி பெற வேண்டும். அப்படி கணிசமான எண்ணிக்கையிலே அவர்கள் வெற்றி பெறும் பொழுது சிவகங்கை தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ் வேட்பாளர் இந்தியா இளைஞர்கள் நாடு என்று சொன்னேன். இந்தியா இளைஞர்கள் நாடு என்று சொன்னேன். நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்பேன். குறிப்பாக எந்த கட்சியிலும் சாராமல் நடுநிலையாக அனைத்து கட்சிகளையும் கூர்ந்து பார்க்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே மட்டும் ஏறத்தாழ 60 லட்சம் 70 லட்சம் புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்கப் போகிறார்கள். அவர்கள் எந்த கட்சியிலும் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். அந்த 60-70 லட்சம் வாக்காளர்கள் தேர்தலை கூர்மையாக பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் மெத்த பணிவோடு கேட்கிறேன். உங்கள் எண்ணங்கள், உங்கள் கனவுகள், நீங்கள் படைக்க விரும்பும் உலகம், உங்கள் சிந்தனை ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு இளைஞன் உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை பிரதிபலிக்க முடியுமா? அது வேறு யாரோ உங்கள் சிந்தனை ஓட்டத்தை பிரதிபலிக்க முடியுமா? உங்களை பார்த்து நான் கேட்பதெல்லாம் அடுத்த 21 நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு எனக்கு 2 மணி நேரம் தாருங்கள். அடுத்த 21 நாட்களிலே இந்த இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் வேட்பாளருக்காக 2 மணி நேரத்தை ஒதுக்குங்கள். கை சின்னத்துக்கு ஆதரவாக நீங்கள் வாக்கு தேடுங்கள். கை சின்னம் வெற்றி பெறட்டும். இந்தியாவிலே கை சின்ன வேட்பாளர்கள் ஆட்சி அமையட்டும். நீங்கள் நினைக்கும் உலகம், உங்கள் சிந்தனை ஓட்டம், உங்கள் கனவு, உங்கள் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு கை சின்ன வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை வெற்றி பெற செய்யுங்கள் என்று இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்து, இவ்வளவு அமைதியாக, இவ்வளவு கட்டுப்பாடாக, இவ்வளவு ஒழுங்காக